பல இந்துக்களுக்கு ஒருவேளை சோறே 100 ஆண்டுக்கு மேல கனவா இருக்கு. என்ன பண்ணலாம்? பாலு கலாத குழந்தை, கல்வி கேங்காத மாணன், வேலை கலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியான்னா பகத்சிங். அடிமை இந்தியாவில் 79 ஆண்டு ஆயிடுச்சுன்னு அப்படியே இருக்கேன். இந்துக்கு ஒரு கனவு, இந்தியாவுக்கு ஒரு கனவு. இது எப்படி ஒரு ஆளுகிற ஒரு கட்சி ஒரு நாட்டுல இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுது, இந்துக்களுக்கு ஒரு கனவு இருக்குங்குது. இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு தான் பேசணும். நாட்டின் மிக உயர்ந்த இடத்துல இருக்க ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சொல்றாரு, இது இந்து மக்களின் ஒற்றுமை, இந்து மக்களின் எழுச்சிங்கிறதுல ஒற்றுமைங்கிறதுல. அப்ப இந்திய மக்களின் ஒற்றுமை என்ன ஆகும்? எப்படி? அப்ப ஒரு மதத்துக்கு ஒரு கனவு இருக்கு. எப்படி எப்படி இது என்ன கனவு? இது விளக்கேத்துறது. பல வீடுல விளக்கு இல்லாம இருண்டு கிடக்குது. அம்பேத்கர் பாஜக அமைதி பேரணி போறாங்க. நீங்க சென்னையில பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தலைமையில அமைதி பேரணி போறாங்க. அப்படின்னா பேராபத்து இருக்குன்னு அர்த்தம். ஆழ்கடலின் அமைதி எப்படி புயலா மாறுதோ தம்பி, இப்ப பேராபத்துன்னு அர்த்தம். புரியுதா? புயலுக்கு பின்னாடி அமைதி, இவங்க அமைதிக்கு பின்னாடி புயல். புரியுதா? வேற ஏதாவது கேள்வா? என்ன கேட்ட? அவங்களுடைய வேலை எதுவோ அதை செய்யறாங்க, நம்மளுடைய வேலை எதுவோ அதை நம்ம செய்யறோம். பெரும்பான்மையான மக்கள் வந்து அதுக்கு, அதாவது இந்துக்களா கருதக்கூடிய மக்கள் வந்து அதுக்கு ஆதரவு தானே தெரிவிக்கிறாங்க. இது ஒரு அசாதாரணமான சூழல் தானே ஏற்படும். யாரு விளக்கு ஏத்துற மரபு இருக்கிற இடத்துல, இப்ப திருவண்ணாமலையில விளக்கு ஏத்துறது யாரும் எதுக்குறாங்களா? திடீர்னு போய் ஒற்றுமையா இருந்து இருக்கிற மக்கள் இடத்துல திடீர்னு எங்க இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து இந்த வேலையை செய்து விடுறத என்ன பண்றது? அந்த உணர்வுல இருக்கிறவங்க செய்வாங்க. இது எப்பவுமே இது ஆபத்தான உணர்ச்சி. சாதி மத உணர்ச்சி வந்து எப்பவுமே ஆபத்தான உணர்ச்சி. அதை தான் திரும்ப திரும்ப நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. இந்த சாராயமெல்லாம் அந்த மற்ற திட பொருளா இருக்கிற இந்த கஞ்சா இதெல்லாம் குடிச்சாதான், நாக்கில் தொட்டு வச்சாதான். ஆனால் சாதி மதமும் சொன்னவனே போதை ஏறிடுங்கிறாங்க. அது பெரும் போதை. அது அந்த போதை வந்து மற்ற போதையெல்லாம் படுத்து எந்திரிச்சா தெளிஞ்சிரும். ஆனா அந்த சாதி மத போதை ஏறிச்சுன்னா செத்து பாடையில போனாலும் இறங்காது. அதான் இங்க இருக்கிற சிக்கல்.